ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரக்ம தஸ்மை ஸ்ரீ குரு ரவே நம. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விஸ்வாவாசு வருடம் வைகாசி மாதம் 29ஆம் தேதி 12/6/2025 வியாழக்கிழமை. இன்றைய திதி பிரதமை பகல் 2:28 வரை, பிறகு துவியை. இன்றைய நட்சத்திரம் மூலம் இரவு 9:57 வரை, பிறகு போராடம். நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்று சிரேஷ்ட பகலும் அதீதி திருஞான சம்பந்த இஷ்டி. நண்பர்களே, இன்று நட்சத்திரத்துடன் கூடிய ராசி பலனும் அதுக்கு முன்னாடி இன்றைய குளிகாதி நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரை குளிகை. ராகு காலம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய வாரசூலை தெற்கு தென்கிழக்கு. பரிகாரம் தைலம். பகல் 2 மணி வரை வாரசூலை உள்ளது. நண்பர்களே, இன்றைய ராசி பலனும் அதை சார்ந்த நட்சத்திரத்துடன் கூடிய பலனும். இன்று அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியிலும், மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலும், மூல நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்த நண்பர்களுக்கு பொறுமை, நிதானம், பக்குவம், கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். நிதானமாக இருந்தாலே அதுடைய செயல் சில நேரம் நன்மையாகவே நடக்கும். வேகமும் அவசரமும் அறவே இன்றைய நாளில் ஒதுக்கி வைப்பது நல்லது. நண்பர்களே, பரணி மேசராசியும், பூரம் சிம்ம ராசியும், போராடம் தனுசு ராசியிலும் பிறந்தவர்களுக்கு பொருளாதார மேன்மை ஏற்படும். பொருள் வரவு, வீட்டுக்கு தேவையான பொருள்கள், நன்மைகள் கிடைக்கும். எதிர்பார்த்த சில வரவுகள் கைக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. தொழில் அபிவிருத்தி அடையும். மனம் சாந்தமாகும் நாள். கிருத்திகை மேசம் ரிஷபம், உத்திரம் சிம்மம் கன்னி, உத்திராடம் தனுசு மீன ராசியிலும், தனுசு மகர ராசியிலும் பிறந்த நண்பர்களுக்கு சற்று வரவுகள் கிடைக்கும். பெரிய அளவுக்கான எதிர்பார்ப்புகள் இன்றைய நாளில் இல்லை. அதே நேரம் பெரிய அளவுக்கான இழப்புகள் எதுவும் இல்லை. நடுநிலையான நாள் இன்றைய நாள். ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியிலும், அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியிலும், திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலும் பிறந்த நண்பர்களுக்கு மன உளைச்சல், ஏதாவது வீண் சங்கட்டங்கள் ஏற்படும். கவனமுடன் இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சிக்கல்களை தவிர்க்க நிதானமுடன் இருப்பது மிக மிக நல்லது. நண்பர்களே, மிருக சீரிச நட்சத்திர ரிஷபராசியிலும் மிதுன ராசியிலும் பிறந்தவர்களுக்கும், சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசி துலா ராசியில் பிறந்தவர்களுக்கும், அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி கும்பராசியில் பிறந்தவர்களுக்கும் மிகவும் சாதகமான நாளாக இன்றைய நாள். நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய நாள். எடுத்த காரியம் வெற்றி அடையும். வீட்டில் மகிழ்ச்சியான செய்திகள் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் எதிர்பார்த்த மன திருப்தியான தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேன்மை, மன சாந்தமும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலும், சுவாதி நட்சத்திரம் துலா ராசியிலும், சதய நட்சத்திரம் கும்ப ராசியிலும் பிறந்த நண்பர்களுக்கு மிகவும் எச்சரிக்கையும் கவனமுடனும் இருக்க வேண்டிய நாள். வீண் வாக்குவாதத்தை மிகவும் தவிர்ப்பது நல்லது. உடன் இருப்பவர்களால் மன உளைச்சல் ஏற்படலாம். உடன் பணிபுரிபவர்கள், வீட்டில் உள்ளவர்கள் அல்லது வெளி அலுவலகத்தில்
மேல் அதிகாரிகள் அல்லது கீழ் வேலை செய்பவர்களிடம் அனுசரித்து நடப்பது இன்றைய நாளில் நல்லது. வீண் மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமுடன் இருக்க வேண்டும். புனர்பூச நட்சத்திரம் மிதனம் கடகராசியிலும், விசாக நட்சத்திரம் துலாம் விருச்சிக ராசியிலும், புரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மீன ராசியிலும் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயமாகும் நாள். மன மகிழ்ச்சி, சாந்தமும் எதிர்பார்த்த மன திருப்திகரமான செயல்கள் இன்றைய நாளில் செய்து முடிக்கக்கூடிய நாளாக அமையும். தடைப்பட்ட காரியங்கள் இன்று திருப்திகரமாக நிறைவேறும். வீட்டிலும் வெளியிலும் சாந்தமான நல்ல வார்த்தைகள், நல்ல சந்திப்பு, மன சாந்தமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாள் இன்றைய நாள். பூச நட்சத்திரம் கடகராசியிலும், அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியிலும், உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியிலும் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்தில் கவனமுடனும் சிறு சிறு காயங்கள், சிறு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மிகவும் கவனமும் நிதானமுடனும் இருப்பது மிக மிக நல்லது. நீங்கள் பொறுமையோடு இருப்பது எந்த இடத்திலும் உங்களுடைய பொருளை பாதுகாப்பதிலும் உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய சிறு சிறு காயங்கள், விபத்துகள் ஏற்படாமல் இருக்க நிதானமும் பொறுமையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டிய நாள். ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களும், கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கும், ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கும் தடைப்பட்ட காரியம் விலகி இன்றைய நாள் நல்ல நாளாக, எடுத்த காரியம் வெற்றியோடு மன மகிழ்ச்சியோடும், வீட்டுக்கு தேவையான சந்தோஷமான சில பொருள்களை வாங்கி சேர்ப்பதிலும், பொருள் வரவு, சிக்கல்கள், ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைத்து மனம் சாந்தமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாள் இன்றைய நாள். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.